ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மலாம் வந்து பார்ட்டிக்கு போக போகிறோம். ஸோ அந்த பார்ட்டிக்கு தான் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் போயிருக்கு. நான் வந்து ஃபுல்லாக இது வந்து காம்படிஷன் மாதிரி வேறு வைக்க போகிறாங்க. இது ஆக்சுவலாக பாட்லாக் தான், விமென்ஸ் எல்லாருமே சேர்ந்து நடத்துகிற பாட்லாக் தான். ஆனால் வந்து காம்படிஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைக் தமிழ் குரூப் தான், ஹிந்தி குரூப் தான், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லா குரூப்பும் சேர்ந்து வராங்க. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி. அதுதான் நாங்கள் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் பிழிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அப்புறம் தண்ணியாக இருக்கணும். ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஆனாலும் பிரச்சனை இல்லை. அதோட கியூமின் பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இது வந்து ஒரு ஃபட்டாஃபட், லைக் என்னடா ஒரு பாட்லாக்குலாம் வந்து பானிபூரி எப்படி கொண்டுட்டு போறது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா இது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பூரி வந்துட்டு நான் கடையில வாங்கிட்டேன். அதாவது லைக் ரெடிமேட் பூரி இல்ல, அந்த இதுவா இருக்கும் பாத்தீங்களா, ட்ரைடு ஒன்னு, அதுதான் வாங்கிட்டேன். அதை வாங்கிட்டு பொரிச்சிட்டேன். ஸோ ஆம்ச்சூர் பவுடர், பிளாக் சால்ட் எல்லாமே போட்டு அரைச்சி நல்ல தண்ணியா வச்சுக்கணுங்க. இப்போ வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. எல்லாமே ரெடி ஆயிட்டோம். அணிகுட்டி மட்டும் மேல போயிட்டு இப்பதான் ரெடி ஆக போயிருக்காரு. சதீஷ் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் சூப்பரா ரெடி ஆயிட்டாரு. சடனா பாத்தீங்கன்னா இவர் ஷர்ட் லூசா தெரியுதுங்க. இப்பதான் நான் வந்துட்டு இவ்வளவு நேரம் இவரோட சண்டை போட்டிருந்தேன். அது எப்படி சின்னதா போகல, பெருசாயிடுச்சு. நீங்க ஒல்லி ஆயிட்டீங்க. நான் தான் சொன்னேன், எனக்கு இங்கெல்லாம் வந்துட்டு சதை போட்டிருக்கு, அது எப்படி நீங்க மட்டும் ஒல்லி ஆயிட்டு ஃபிட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிரிஷ் குட்டியும் வந்து ஸ்மார்ட்டா சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டாரு. கிளாமஃப்ளஜ் ப்ளூ கலர் பேண்டோட. செம்ம. நீமா நீ இன்னும் ரெடி ஆகல? நீமா இல்ல, இன்னும் நீ ரெடி ஆகல. ஸோ இங்க வந்து மசாலாக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டேன். நாங்க ரெடி ஆகிட்டு தான் பண்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால. அவ்வளவுதான். இதோடையும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா கியூமின் பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உப்பு போட்டுட்டேன். என்னடா இவ்வளவு கியூமின் பவுடர்னு யோசிப்பீங்க, ஆனா நிஜமாவே சூப்பரா இருக்கும் இது. ஏன்னா வந்து இந்த நார்த் இந்தியன் ஃபுட்டுனாலே வந்துட்டு கியூமின் பவுடர் போட்டே ஆகணுங்க. அப்பதான் வந்துட்டு அந்த ஃபிளேவர் கொடுக்கும். ஸோ இதோட அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து ஆம்ச்சூர் பவுடரும் கொத்தமல்லியும். சோ இது போட்டாலே வந்து சும்மா தூக்கும். சோ அவ்வளவுதான். அதனுடைய இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இதுல வச்சுட்டேன். இது கொண்டக்கடலை எல்லாம் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். நமக்கு வந்து டைம் இல்லை, ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு சாட்டர்டேவா, அதனால டைம் இல்லாதனால நம்ம வந்து இன்னைக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணோம். அதுவும் இதெல்லாம் வந்து சுட ப்ரிப்பேர் பண்ணாதான் நல்லா இருக்கும். முந்தின நாள் வந்து இப்ப டெசர்ட்னா நமக்கு நல்லா இருக்கும். முந்தின நாளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா மறுநாள் வந்து எடுத்துட்டு போயிடலாம். ஆனா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆப்ஷன்ஸே இல்லை. அன்னைக்கு காலையில தான் ப்ரிப்பேர் பண்ணணும். பார்ப்போம், நிறைய பேர் வந்திருக்காங்க, நம்மளால வின் பண்ண முடியுதா இல்லையான்னு. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சூப்பரா சமைப்பாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளோட. அவ்வளவுதான். இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து உப்பு, ஏற்கனவே நம்ம வந்துட்டு கியூமின் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு மிளகா வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா மிளகா வந்து காரம் எடுக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் தான் போட போறேன். பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் நீங்க மிளகா பொடி வேணா போட்டுக்கலாம். ஆனா சம்டைம்ஸ் டக்குன்னு காட்டும். இது வந்து வீட்டுல வந்து காய வச்ச மின்ட். சோ வந்து இதை போட்டீங்கன்னா அந்த பிளேவர் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு சூப்பரா தூக்குங்க. அதே மாதிரி இந்த மின்ட் வாட்டர் நம்ம ரெடி பண்ணோம் பாத்தீங்களா, அதோடயும் வந்து நம்ம தனியா நல்லா அரைச்சிட்டாலே அவ்வளவுதான், அது ரெடி. அதோட நீங்க வந்து கொஞ்சம் நல்ல மின்ட் வந்து நல்ல கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி மேலாக்க போட்டீங்கன்னா அந்த பானியை எடுக்கும் போது அந்த கொத்தமல்லி வருமா, ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பூரி ஏற்கனவே ட்ரைட் ஒன்று நம்ம பொரிச்சு வச்சுட்டோம். அவ்வளவுதான். இனிமே வந்து பக்காவா எல்லாமே பேக்கிங் பண்றதுலதான் இருக்கு. வாட்டரை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியல. சரி, ஓகே. நம்ம வந்து இது வந்து லைட்டா வந்து கொஞ்சோண்டு இதுலயும் ஆம்ச்சூர் பவுடர் போட்டேன். ஏன்னா அப்பதான் அந்த புளிப்பு இருக்கும். சரி, கிளம்பலாம். ரெடி பண்ணிட்டேன். பானி தான் எடுத்துட்டு போறதுக்கு பயங்கரமா கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கரண்டி நம்ம தான் எடுத்துட்டு போனோம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் பக்கம்னு நினைக்கிறேன். மோர் தென் 80 பானிபூரி பண்ணிருக்கேன். ஸோ மசாலாவும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் தானே பத்தும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. சரி, ஓகே. இதை வச்சுட்டு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். எல்லாருமே வந்து ஃபுட்டு வந்து எல்லாருமே எடுத்துட்டு வராங்க. லைக் 80 மெம்பர்ஸ் அப்படின்னா 80 பீப்புள் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா லேடிஸ் மட்டும் வந்து 30 பீப்புள் இருக்காங்க. ஸோ பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து வராங்களா. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கிட்ஸ் வரல. ஸோ அதுல அந்த கவுண்ட்ல தான். ஸோ டோட்டல் வந்து 30 ஃபேமிலிஸ். ஸோ லேடிஸ் பாத்தீங்கன்னா 30 பீப்புள் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒண்ணு கொண்டு வராங்க. ஸோ அவங்க சொல்லும் போதே வந்து ஹாஃப் ட்ரே போதும் அப்படின்னாங்க. ஸோ நம்மளுடைய பானிபூரி மசாலா அண்ட் பானி ரெடி. ஹோப் வின் பண்ற அளவுக்குலாம் இல்ல,
ஓரளவுக்கு எல்லாருக்குமே பிடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய ஃபுட் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது எல்லாத்தையுமே இப்போ ஐலாண்ட்லாம் மெஸ்ஸியா இருக்கு, அதுக்கு எடுத்து வச்சுட்டு கரண்டி வேற எடுத்து வர சொன்னாங்க. ஸோ நம்ம கரண்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மசாலாக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு டன் 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 டன். ஸோ இந்த பானிபூரிக்கு வந்துட்டு பெரிய இந்த டப்பா எடுத்துக்கிட்டேன்னா அதுல வந்து அந்த தனியா பண்ண மசாலாவை எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் பீப்புள் எல்லாருமே எடுத்துக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரி. அதே மாதிரி பானியம் வந்து அந்த பெரிய டப்பால எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட கரண்டி எடுத்துட்டோம்னா அவங்க வந்து எல்லாமே இதுல இருந்து முண்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான். வீட்டுல நம்ம சர்வ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி சர்வ் பண்ணணும். அது நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். உங்க யார் யாருக்கெல்லாம் பானிபூரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இங்க நாங்க வந்து வெளியே போய் சாப்பிட்டு பானிபூரி வந்து ரொம்ப 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 ரேருங்க. அவ்வளவுதான், இப்படிதான் நம்ம வந்து பக்காவா பேக் பண்ணியாச்சு. சரி, இதோட நம்ம அங்க போனோடனே என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். அவ்வளவுதாங்க, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்க வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே தான் கொண்டு வந்தாங்க. ஐ திங்க் அது வந்து சிக்கன் கிரேவின்னு நினைக்கிறேன். இது வந்து குல்ஃபி, பாக்குறதுக்கே பயங்கரமையா இருந்தது. குல்ஃபில நான் சொன்ன பார்த்தீங்களா, நார்த் இந்தியன்ஸ்ல பயங்கரமா கொண்டுட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச பானிபூரி தான் எதுக்குனாங்க. ஹோப் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வின் பண்ணுவோமான்றது தெரியல. ஆனா ஓரளவுக்கு காலியானா கூட ஓகே தான் நமக்கு. ஆனா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சதீஷ் கிருஷானிஷ்லாம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தால் மக்கனி கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்துட்டு தம் ஆலு கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ரைத்தா பூந்தி எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரைத்தா. அதுக்கப்புறம் பாஸ்தா கொண்டு வந்திருந்தாங்க. ராஜ்மா கிரேவி கொண்டு வந்தாங்க. புலா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் பிளாட்டர் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லெமன் ரைஸ் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பப்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் கேக்கு, நிறைய ஐட்டம்ஸ், நிறைய நாள் நேமே பண்ண முடியல. எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த குல்ஃபி இருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது. ஸோ இவங்க நம்ம உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மலர் சொல்லிட்டு, அவங்க ஷாஹித் அவங்க ஃபேமிலி லைக் எல்லாருமே சூப்பராக வந்திருந்தாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ஏரியாக்குள்ள நடக்கிற இது. மாம்ஸ் டெஸ்டிங் சும்மாவே சொல்றீங்களா? நிஜமாவா? நிஜமாவா? சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க பிச்சு பிச்சு. அவ்வளவுதான், சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பார்ட்டி ஹால் வந்துட்டு ஒரு 2 to 3 hours மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம எல்லாமே முடிச்சணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்துட்டு ஃபேஷன் ஷோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, என்னதான் பண்ணலான்னு பாக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா ஒரு வாட்டி நடந்து போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் வெறுமனே நடந்து போனோம். அதனால் அவங்களுக்கு வந்துட்டு இது சொல்லிட்டு இருந்தாங்க, எடுத்து நடத்துகிறாங்க, டான்ஸ் ஆடிட்டு போங்க, டான்ஸ் ஆடிட்டு போங்கன்னு. அதனால தான் செகண்ட் டைம் வந்துட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுறோங்க. ஸோ நமக்கு பண்ண மாதிரியே கைஸ்க்கும் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு குரூப் ஃபோட்டோக்கு நிற்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, இவங்க அதுக்கு மேலே ப்ரெஷரைஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் நிறைய வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டான்ஸ் வச்சுருந்தாங்க. கிட்ஸ் அண்ட் விமன்ஸ் இல்லை ஜென்ஸ் யார் வேணால் ஆடலான்னு, ஆஸ் யூஷுவல் விமன்ஸ் அண்ட் கிட்ஸ் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் அவங்க சாப்பிடும்போதே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துட்டு ஓட்டிங்லாம் போட சொன்னாங்க. என்ன ஃபுட்டு வந்துட்டு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி ஐ திங்க் அந்த ஓட்டிங் பிரகாரம் தான் வந்துட்டு யார் வின்னர் அப்படின்றத செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாங்க, என்னென்ன பண்ணோம் அப்படின்றது.
ஸோ இந்த இதுவும் நல்லா இருந்ததுங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பசங்க எல்லாருக்கும் வந்து கண்ணை கட்டி விட்டுட்டு அந்த எவ்வளோ அந்த இது மாதிரி அந்த தெர்மோகோல் மாதிரி ஒரு லைட் வெயிட்டாக பால் இருந்ததா. ஸோ அதை வந்துட்டு அவங்க எடுக்கணும். அதை எடுக்கும்போது கண்டிப்பாக கரண்டியில் மாட்டாதா. ஸோ அதுவே வந்து நல்லா இருந்தது. ஸோ வின் பண்ணுறவங்களுக்கு பெரிய கிஃப்ட்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இது வந்து சும்மா ஒரு ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா துர்கா இவங்க தான் வந்து இந்த அட்மின். ஆக்சுவலி அவங்க தான் வந்து இதை எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. நல்லா தான் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா சூப்பராக அவங்க ஃபேமிலியை பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். பசங்க எல்லாம் இதுக்கப்புறம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் அங்கே திரும்பி டான்ஸ், அங்கே தனியாக டான்ஸ் போயிட்டே தான் இருந்தது. நம்ம வேணால் தனியாக போய் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கைஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ணலை, வாக்கிங் அது ஃபேஷன் ஷோ பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி அது திரும்பி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. நாங்கள் பாட்டு உட்காந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் யாரை பற்றியும் கவலைப்படல. எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி முடிச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து விடவே இல்லையே, கடைசி திணற ஆடணும். ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேங்குது நம்மலாம் டான்ஸ் ஆடுறதுக்கு. அதுவும் வந்துட்டு இவங்க வந்து ஒரு வீடியோ காமிச்சிட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் காமிச்சு இந்த மாதிரி போடலாம் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ எந்த சாங்குக்கு ஆடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுடி பேபி சாங்குக்கு தாங்க. சுத்தமாக சொதப்பில் இருந்துச்சுன்னா எங்களெல்லாம் மன்னிச்சுங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், எதுவுமே இல்லை. ஜஸ்ட் சாப்பிட்டோம், சும்மா டான்ஸ் பார்ட்டி மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு யார் வின்னர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம். பார்க்கலாம் நான் யார் வின்னர், யார் சூப்பராக வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் 3 அந்த மாதிரி 3 பிளேஸ் கொடுக்குறாங்க. பார்க்கலாம். When we did put this dish at the last minute, rather both the dishes were at the last minute. Shweta for Pani Puri. Second winner. It was phenomenal. And the third. Okay, I don't want to. Please go ahead and take a small. That was wonderful. Thank you so much. And last but not the least, Madhur won for dal fry, which was equally yummy and amazing. Again, these are votes that men have given, so you didn't bias on you. Thank you again. செம்ம இதுங்க. நாங்கள் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா. நான் வந்துட்டு பானிபூரிக்காகலாம் வின் பண்ணுவேன்னு. ஏன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய டிஷ் இன்னும் பயங்கரமாக இருக்கும்ல. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வின் பண்ணியாச்சுன்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நல்லா வந்துட்டு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பானிபூரியே சாப்பிடல அப்படின்னாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ எல்லாருமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக அந்த பானிபூரியை செஞ்சு கொடுக்க போகிறோம். ஏன்னா அவங்க லேட்டாக வந்தாங்களா, அந்த பூரி அதுக்குள்ளே வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போ பிளான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பானிபூரி பண்ணி திரும்பி நம்ம எல்லாமே நாங்களே ஆக்சுவலி வந்து சாப்பிடலங்க. ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறோன்னா மற்ற ஐட்டம்ஸ் தான் நம்ம சாப்பிட ஆசைப்படுவோம், நம்ம பண்ண ஐட்டம்ஸே சாப்பிட மாட்டோம்ல. ஸோ அதனால தான் பிளானு. சரி ஓகே, எங்கள் டான்ஸ் ரொம்ப கொடூரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யார் யார் எங்களை வந்து இந்த டான்ஸுக்கு வந்து கழுவி ஊற்ற போறீங்கன்னு தெரியல. நீங்கள் இஷ்டத்துக்கு ஆடணுங்க, காவலையே படலைன்னா பார்த்துக்கோங்க. பசங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து ஆக்டிவிட்டிஸ் கேம் விளையாடிட்டு இருந்தால் நாங்கள் 3 பேரும் பாருங்கள் ஹோல் இதுவே எப்படி இருக்குன்ட்டு அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து மீட் பண்ணலாம்.
I like the potato. You like the potato? What is this? This green sugar? That's the pani. Jaljeeraன்னு சொல்லுவாங்க. Do you like it? Mint, cilantro. Food reviewer. The mint is okay. I don't know. It's too minty. But I like the potato. அதனால தான் you have to mix. அத நீ நிறைய வெச்சுக்கணும் அந்த பொட்டேட்டோ. நிறைய வெச்சுக்கிட்டீனா you won't feel it. புரியுதா? எனக்கு அந்த மின்ட்டியா தெரியாது. Do it how you like it. Mint ஜாஸ்தி இருக்கும். ஆமா. மின்ட் தங்கில மின்ட் தான் இருக்கும். நீ ஆனா நிறைய பொட்டேட்டோ போட்டு கம்மியா ஊத்திக்கோ. I know வேணுமா? அது ஃபுல்லா குடுக்குறேன் வெயிட் பண்ணு. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு வந்து வின் பண்ண கிஃப்ட்டுங்க. ஏப்ரன் மாதிரி கொடுத்தாங்க, கிச்சன் ஏப்ரன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக இங்கே வந்து பெரிய காம்படிஷன்ஸ்லாம் நடக்காது. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி பாட்லாக் வச்சதே ரொம்ப இதாக, அதில் வந்து இந்த மாதிரி காம்படிஷன் அரேஞ்ச் பண்ணது செம்ம ஹாப்பி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. அம்மா வந்து இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாவாங்க. ஏன்னா அவங்க தான் நிறைய காம்படிஷன்லாம் ஜெயிப்பாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.